மலையாள நடிகை பாவனா பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளான சம்பவம் தொடர்பாக முக்கிய குற்றவாளியான மணிகண்டன் என்பவர் கேரள மாநிலம் பாலக்கோட்டில் கைது செய்யப்பட்டார். கடந்த 2 நாட்களுக்கு முன்பு நடிகை பாவனா திருச்சூரில் படப்பிடிப்பை முடித்துக் கொண்டு கொச்சிக்கு காரில் திரும்பிக் கொண்டிருந்தார். மார்டின் ஆண்டனி என்பவர் காரை ஓட்டிச் சென்றார். அப்போது அவரை மற்றொரு காரில் பின்தொடர்ந்து வந்த மற்ற 4 பேர் மற்றும் மார்டின் ஆண்டனி ஆகியோர் சேர்ந்து நடிகை பாவனாவை கடத்திச் சென்றனர். அவர்கள் காரில் வைத்து அவருக்கு பாலியல் தொந்தரவு அளித்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக நடிகை பாவனா போலீசில் புகார் அளித்ததை தொடர்ந்து மார்டின் உள்ளிட்ட 3 பேரை போலீசார் கைது செய்தனர். இந்த சம்பவத்தில் முக்கிய குற்றவாளிகளில் ஒருவராக கருதப்படும் மணிகண்டன் என்பவர் கேரள மாநிலம் பால்காட்டில் வைத்து நேற்று இரவு கைது செய்யப்பட்டார். பாவனாவிடம் ஓட்டுநராக பணிபுரிந்தவரான சுனில்குமார் தொடர்ந்து தலைமறைவாகவே உள்ளார். இதனிடையே இந்த சம்பவம் குறித்து மாநில காவல்துறை 3 வாரத்தில் விளக்கம் அளிக்க வேண்டும் என்று தேசிய மகளிர் ஆணையத்தின் தலைவர் லலிதா குமாரமங்கலம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். இந்த நிலையில் தேடப்பட்டு வரும் சுனில்குமார் முன்ஜாமீன் கேட்டு நீதிமன்றத்தில் மனு அளித்துள்ளார். நடிகை பாவனாவிற்கு பாலியல் தொல்லை அளிக்கப்பட்ட சம்பவத்தில் மலையாள முன்னணி நடிகர் ஒருவருக்கு தொடர்பு இருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. தனது மனைவிக்கும் தனக்கும் இடையே ஏற்பட்ட விவகாரத்திற்கு நடிகை பாவனா காரணமாக இருந்துள்ளார் என அந்த நடிகர் சந்தேகித்ததாகவும் இது தொடர்பாக இருவருக்கும் மோதல் இருந்து வந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. நடிகை பாவனாவுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்ட நிலையில் அவரை பழிவாங்கும் நோக்கில் இந்த சம்பவம் நடத்தப்பட்டிருக்கலாம் என்று மலையாள சினிமா வட்டாரங்கள் சந்தேகங்களை தெரிவித்துள்ளது. இந்த சம்பவத்தில் முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் சுனில்குமார் பிரபல நடிகருடன் தொலைபேசியில் அடிக்கடி தொடர்பு கொண்டதற்கான ஆதாரங்களும் சிக்கியுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இதனிடையே கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் பாவனாவை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஆறுதல் தெரிவித்தார். சம்பவத்திற்கு காரணமானவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.